புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாள் விழா. தலைமை கழகத்தில் உள்ள புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலைக்கு வரும் 24ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார் என தலைமை கழகம் அறிவிப்பு. புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை மாநிலம் முழுவதும் உள்ள கழகத்தினர் சிறப்பாக கொண்டாட வேண்டும். புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலை மற்றும் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று தலைமை கழகம் அறிவிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. வழி நெடுங்கிலும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் பொதுச் செயலாளரை சிறப்பாக வரவேற்றனர். அதிமுகவுக்கு பெருகும் ஆதரவு. மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த 3000த்திற்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். விவசாயிகளின் துயரங்களை உணர்ந்துதான் டெல்டா மாவட்டங்களை அதிமுக அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் திட்டத்தை கொண்டுவர கையெழுத்து போட்டதுதான் திமுக அரசு. திமுக விவசாயிகளின் துரோகி என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. 3 ஆண்டுகளாக இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மையினரை விடியா திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் தனது வீட்டு மக்களை மட்டும் நினைத்து கவலைப்படும் ஸ்டாலினுக்கு பாடம் புகட்ட வேண்டும். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். தேசிய கட்சியுடன் கூட்டணி இல்லை. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சியுடன் கூட்டணி இல்லை. அதிமுக நிர்வாக திறனற்ற திமுக அரசின் குறைபாட்டால் டாடா நிறுவனம் தமிழகத்தை விட்டு அசாம் மாநிலம் சென்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கூடவே 25,000 கோடி ரூபாய் முதலீடும் சென்றுவிட்டதாகவும் விமர்சனம். இலக்கற்ற விடியா திமுக ஆட்சியில் பெரிய நிறுவனங்களின் புதிய முதலீடுகள் ஏதும் கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை காணவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதாக கூறி விடியா திமுக அரசு மக்களை ஏமாற்றி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க விடியா திமுக அரசு இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் கரும்பு கரம் காட்டுவதாகவும் விமர்சனம். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் தமிழக முதலமைச்சர் சொந்த மாநிலத்தில் போராடும் விவசாயிகளுக்கு மட்டும் எதிராக செயல்படுவது ஏன்? தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கேள்வி. 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் தொடர் போராட்டம். நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடும் தங்களை காவல்துறையை ஏவிவிட்டு கைது செய்வதாக விடியா முதல்வர் ஸ்டாலின் மீது மாற்றுத்திறனாளிகள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி காங்கிரஸ் எம்பி செல்வகுமாருக்கு மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கக்கூடாது என சொந்த கட்சிக்காரர்களே தீர்மானம். கார்த்தி சிதம்பரம், ஜோதிமணியை தொடர்ந்து சிட்டிங் காங்கிரஸ் எம்பிக்களுக்கு தொடர்ந்து வலுக்கும் எதிர்ப்பு. சென்னையிலிருந்து சேலம் மாவட்டம் ஏற்காட்டிற்கு சுற்றுலா சென்றவர்களின் வேன் கவிழ்ந்து விபத்து. 20 அடி பள்ளத்தில் வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 10 பேர் படுகாயம், 4 பேர் கவலைக்கிடம். இலங்கை தமிழர்களுக்கு இந்திய பாஸ்போர்ட் ஏற்பாடு செய்த வழக்கு. திறமையற்ற ஆட்சியில் தலைமை காவலரும் திருச்சி மத்திய சிறையில் அடைப்பு.